ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு உயர்நீதிமன்றில் மனு தாக்கல். ரணில் மஹிந்த பசில் ரகசிய சந்திப்பு, அரசியல் மட்டத்தில் பரபரப்பு. வங்கியில் பணம் வைத்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம். ஒருநாள் மற்றும் T20 தொடர் மாத இறுதியில் ஆரம்பம். அசாமில் ஆற்றில் மூழ்கிய படகு, 4 பேர் உயிரிழந்ததோடு ஒருவர் மாயம். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணி அருண லக்ஸரி உயர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் இன்னும் முறையாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி தனது மனுவில் கோரியுள்ளார். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறும் அவர் கோரியுள்ளார். இதேவேளை அண்மையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவுக்கு வரும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் பொருட்கோடலை வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தொழில் முயற்சியாளர் ஒருவரால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. 1978 ஆண்டு அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்தின் 3வது சரத்துக்கு அமைய அரசியலமைப்பின் 30வது பிரிவு திருத்தப்பட்டாலும் அதனூடாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்து 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்களா என்பதில் குளறுபடி நிலவுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்ததோடு அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் அதிகாரத்தில் உள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் வரை குறைப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாது கடந்த திங்கட்கிழமை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2019 ஆண்டிலும் இந்த விடயத்தின் அடிப்படையில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நீதியரசர்கள் குழாம் அதே காரணிகளின் அடிப்படையில் இந்த மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனால் குறித்த மனு மீதான விசாரணையை முன்கொண்டு செல்ல போதுமான காரணிகள் இல்லை எனவும் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் காணப்படும் குழப்பங்களை திருத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அமைச்சரவைக்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அரசியல் யாப்பில் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள 6 ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடரை இணைக்க ஜனாதிபதி யோசனை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் கடந்த 10ஆம் திகதி காலை அவசர ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சாகல ரத்நாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பங்கேற்றுள்ளதோடு பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கால வரையறையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதமே பிரதானமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுன கட்சியும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது தொடர்பில் மிகவும் ரகசியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் முக்கிய கட்சிகளின் சார்பில் உயர்மட்ட தலைவர்கள் மட்டும் கலந்து கொண்டுள்ளமை குறித்து அதிகம் பேசப்படுகிறது. இது ஒரு ரகசிய சந்திப்பு என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பண மோசடியில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். பொல்காவலை மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 23 மற்றும் 30 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நபர் ஒருவரின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலிருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக மோசடியாளர் தெரிவித்துள்ளார். அதனை வைப்பு செய்வதாக வங்கிக் கணக்கினை பெற்று அதிலிருந்து 1,80,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 7 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 109 சிம் அட்டைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அதுரகிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்ய போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் இருந்து போலீசார் இடைவிலக போவதில்லை. குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் போலீசாரின் பொறுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஒருநாள் மற்றும் T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய கிரிக்கெட் அணி எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டி பல்லேக்கல விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. அத்துடன் ஒருநாள் தொடர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் ஆரம்பமாக உள்ளது. இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தின் கோல்பாரா மாவட்டத்தில் சிம்லிடோலா நாராயண்பரா பகுதியில் மக்கள் பயணித்த நாட்டு படகொன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்ததோடு ஒருவரை காணவில்லை. குறித்த படகில் 20 பேர் பயணித்துள்ளனர். மரணித்த வீடொன்றுக்கு சென்று உடலை தகனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த 4 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு மாநில பேரிடர் மீட்புக் குழு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.